வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை குறித்து சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எப்போது முதல் அமலுக்கு வரும் என்பது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஏப்ரல் மாதம் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாக தகவல் வெளியானது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி இந்த மாதத்துக்கான உரிமை தொகை தாமதமாக வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்தது. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திட்டம் தொடங்கப்பட்டதால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மாதத்தின் நடுவில் பணம் வருவது மக்களுக்கு வசதியாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஏனெனில் மாத இறுதியில் பட்ஜெட்டில் துண்டு விழுவதை சமாளிக்கும் வகையில் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்க படுவதால் பெண்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதே சமயம் பண்டிகை காலங்களில் மக்களின் தேவை அறிந்து சில தினங்களுக்கு முன்னரே வரவு வைக்கப்படும். இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி உரிமை தொகை ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்படும் என்று தகவல் பரவியது. இந்நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ இது தொடர்பான விளக்கத்தை அளித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நேரத்தில் அரசு தொடர்ந்து வரும் திட்டங்களுக்கு எந்த தடையும் இல்லை என தேர்தல் விதிகளில் உள்ளது. அதன்படி மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகையை வழக்கம் போல இந்த மாதமும் வழங்க எந்த தடையும் இல்லை. அந்த பணிகள் தொடரலாம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என தெரிவித்தார். ஏப்ரல் 15ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த மாதத்துக்கான உரிமை தொகை வரவு வைக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு பிறகு உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கு முன்னர் விண்ணப்பித்திருந்த அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார். ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு விரிவாக்க பணிகள் தொடங்குமா என்றால் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் தான் அந்த பணிகள் தொடங்கும். எனவே ஜூன் மாதத்தில் விரிவாக்க பணிகள் தொடங்கி ஜூலை மாதம் முதல் சுமார் 1,63,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரதுனால மகளிர் உரிமை தொகை வருமோ வராதோ அப்படின்ற கவலையில் இருந்தீங்கன்னா கவலையே பட தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நல்லா யோசிச்சு உங்களுக்கு யாரு கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.